जय गुरुदेव। जय गुरुदेव सर। जय गुरुदेव। सौख्यமா thumbs up. जय गुरुदेव. That is the spirit. That is what we are. Hello. We are nothing but the Ananda Tattva, Satchidananda Tattva. Sat, Sit, Ananda. Sat, ever present. Sit, omnipotent. Anandam, always. That's what we are. Good, excellent. For the knowledge part of it. நாம எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? எல்லாருமே தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கும், கோட்டி வித்தை கூட்டி கீம்பாங்க. நீ என்ன வித்தை கத்துனாலும் சாப்பிடுறதுக்கு. ஏன் சாப்பிடுறோம்? கூடுன்னா சாப்பாடு. உயிர் வாழ்வதற்கு. ஏன் உயிர் வாழணும்? சுகத்தை அனுபவிப்பதற்கு. சுகம்தான். அது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரு ஞானத்தங்கம். இருக்கலாம், ஆனா வேற வழி இல்லை. ஆனந்தம் எனக்குள்ள இருக்குள்ளது எங்க உள்ள வழிய தேட முடியும்? முடியாது. வெளியேதான் தேட முடியும். அந்த வெளியே இருக்கக்கூடிய ஆனந்தம் உனக்கு உள்ளே மலர நீ என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க இதெல்லாம் மசாலா தோசை இருக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்சது மசாலா தோசை. மசாலா தோசை நீங்களே சாப்பிடுறீங்க, அது ஒரு ஆனந்தம், சுக அனுபவம், நோ டவுட் அபவுட் இட். அதே நேரத்துல உங்க எதிரில ஒருத்தர் ரொம்ப பசிக்குதுங்கிறார். அப்ப அவருக்கு ஒரு மசாலா தோசை வாங்கி தரீங்க. அவர் அதை அப்படியே லவக்க சாப்பிடுறார் பசியில. அப்போ இந்த ரெண்டு ஆனந்தத்தையும் நீங்க ஒப்புமை பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த ஆனந்தம் மேலானதாக தெரிகிறது? நீங்க சாப்பிட்ட மசாலா தோசை காணாம போயிடும். அவர் அப்படியே அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு கையெடுத்து கொண்டு, ஐயா ரொம்ப நன்றிங்க ஏன் சொல்றாரு பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள இன்னொன்னு பண்ணும். மறுக்க முடியாததை, மறக்க முடியாததை மறைக்க முடியாது. அதுதான் நீ, அதுதான் உண்மையானது. சோ எனக்கு தனக்கு தனக்கு என்று வாழாமல் பிறருக்கு நான் வாழ ஆரம்பித்து விட்டார். நாம தான் கடவுள். கடவுள் தனியா எங்கேயும், நாம தான் கடவுள். தயவு செஞ்சு அது புரிஞ்சுக்கணும். நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. வெரி சிம்பிள், ஐ எம் டெல்லிங் யூ. அப்போ அந்த உணர்வு ஒண்ணு இருக்கு. அதுதான் பகவான் ரமணர் என்ன அழகா சொல்றாருன்னா, உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின். உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின். பசி என்பது ஒரு உணர்வு. எஸ் ஆர் நோ? பசி என்பது ஒரு உணர்வு. பசி பத்தும் பறந்துப்போம் சொல்லுவாங்க. அந்த 10 அதை பார்த்துக்கலாம். அப்போ எதையாவது பிடிச்சு பிடுங்கி தின்னலாம் தோணும் ஒரு மனுஷனுக்கு. பிகாஸ் த பாடி நீட்ஸ் த எனர்ஜி டு ஆக்ட். அந்த உணர்வு முதல்ல தோன்றது. உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின். பசிங்கிற உள்ள இருக்குது, அதை உணர வேறு வழி கிடையாது. கேட்கிறேன். அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பசி தீரும் பொழுது அந்த உணர்வு என்பது சமனப்படுகிறது, ஆனந்தம் அடைகிறது. எஸ் ஆர் நோ? கம் வித் மீ வெரி க்ளோஸ்லி. அந்த பசி தீரும்போது அப்பாடா தீர்ந்ததுடா, அடுத்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் அந்த சமனப்படுகிறது, நிம்மதி அடைகிறது, ஆனந்தம் அடைகிறது, சுகத்தை அடைகிறது, நிறைவை அடைகிறது. அந்த நிறைவு என்ற ஒன்றை உனக்குள் ஏதோ ஒன்று உணர்கிறது. எஸ் ஆர் நோ? பசிங்கிறப்ப ஒண்ணு கேக்குது, அந்த பசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடாங்குது, நிம்மதியா இருக்கு. உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின். உள்ளது உணர்வாகும் நீ உணர எதுவுமே கிடையாது. கோபமோ தாபமோ காமமோ பொறாமையோ பொச்சரிப்போ காமோ எல்லாமே உணர்வுகள் தான். இந்த உணர்வுகளில் எது மேலானது? எது உனக்கையும் சுகத்தை தந்து மற்றவர்களுக்கும் சுகத்தை தருவது? அதை உணர்ந்து விட்டால் நீதான் கடவுள். எங்கேயுமே போக வேண்டாம், நாம தான் கடவுள். மனித பிறவியை அதை உணர்வதற்காக ஏற்படும். இட் இஸ் நத்திங் பட் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின்
உள்ளது உணர்வாகவும் முந்தி பெற. இறைவன் உனக்குள் உணர்வாகத்தான் இருக்கிறார். அந்த உணர்வு எப்பொழுது வருகிறது? உனக்குள் கருணை, உனக்குள் தயை, உனக்குள் அந்த தாய்மை நிறையும் பொழுது நீதான் கடவுள். कुछ जान के चलो, कुछ मान के चलो, सबके गले में हाथ लगा के चलो. குருஜி விட வேற யாருங்க தாய்மையை பார்க்க முடியும்? அவர் நினைக்கிறச்சே மனசுல ஏதோ குழகுழன்னு இதயத்துல. எங்க எப்படி ஓடிட்டு இருக்கார்? 24 மணி நேரம் 365 நாட்கள் போய்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கார். யாருக்காக? தனக்காக கிடையவே கிடையாது. எல்லோரும் மின்புற்று இருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்றது என்பதா. அதற்காக ஓடிட்டு இருக்கார். இப்ப நாம பிராக்டிக்கலா வரலாம். உள்ளது உணர உணர்வு கூடவே வாங்க. பகவான் ரமணர் மாதிரி அத்வைத ஞானி யாருமே கிடையாது. நம்ம சமகாலத்தவர். 1950 வரைக்கும் நம்முடன் உடல் உணர்வுடன் இருந்தவர். உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின் உள்ளது உணர்வாக உந்தி பெற. கடவுள் என்பது உணர்வு தான். இப்ப நான் சொல்றேன், அருண் உமர் ரொம்ப அன்பா இருக்குது ஏங்கிற. எவ்வளவு சார்? 1 கிலோவா 2 கிலோவா 50 கிலோவா காட்டுங்க? முடியுமா? கிடையாது. அந்த அருணை அணைச்சுக்கிட்டன ஏதோ பரிமாற்றம் நடக்குது. அங்க அவனுக்குள்ள ஏதோ குழகுழன்னு ஆறுது. எனக்குள்ள அடட என் கண்ணுங்கிற. அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தான் கண்ணீராக வெளிப்படுகிறது. எப்பேற்பட்ட அற்புதமான திருக்குறள். அன்புடையார் எல்லாம் முடியாது. அன்பிலார் என்று எல்லாம் முடியாது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா வரல எனக்கு. அந்த அன்பு என்பது கண்களில் கண்ணீராக வெளிப்படுது. ஒரு 10 மாசம் குழந்தைய பார்க்கல, 10 மாசம் கழிச்சு அவன் ஹாஸ்டல்ல இருந்து வர்றான். அப்படி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. பேச்சா வருது? கிடையாது. பேச்சு வராதுங்க. அங்க அமைதி, மௌனம் தான். பிரிந்தவர் மீண்டும் சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. பேச மறந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. அங்க பேச்சுங்கிறது கிடையாது. உணர்வுகளின் பரிமாற்றம் நடக்கிறது. அந்த உணர்வுகளுக்கு உருவம் கிடையாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை மெய்ப்பொருள் நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கண்ணீர் மல்கி அந்த கண்ணில் கசையின் அப்படியே. அதுதான் அந்த உணர்வின் உருவமாகத்தான் அந்த இறைமை வெளிப்படுகிறது. ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது. வேதம் 4 மெய்ப்பொருளாவது. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அறுதியிட்டு உறுதியாக கூறக்கூடிய சமயக்குறவர்கள், சைவ சமயக்குறவர்கள். உண்மையா இல்லையா? அவர்களே சொல்லிட்டாங்க. எப்போ உனக்குள்ள வேற உயிர்களுக்காக கண்ணீர் வருகிறது, அப்ப நீதான் தெய்வம். நீதான் தெய்வம். அந்த தெய்வத்தை எப்படி மேற்படுத்துவது? அதுதான் சுதர்ஷன கிரியா. வெறுமனே மெக்கானிக்கல பண்ணி நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. உனக்குள்ள அந்த தெய்வத்தை வரவில்லை என தூக்கி குப்பை தொட்டியில் போடும். எதுவா இருந்தாலும் சரி, உனக்குள்ள அந்த தெய்வத்தை வளர்த்துக் கொள்ளத்தான் இந்த மனித பிறவி என்பது ஏற்பட்டிருக்கிறது. மனித பிறவியின் மனித உடல் மட்டும் தான் அதற்கான நரம்பு மண்டலத்தை பெற்றிருக்கிறது. அந்த உணர்வின் உச்சக்கட்டத்தை அடைய தான் வேறு இல்லை. இறைவனின் ரூபமாக இருக்கிறது என்பதற்காக. யூ ஆர் நாட் த கிரியேட்டட், யூ ஆர் பார்ட் ஆஃப் த கிரியேட்டர். உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின் உள்ளது உணர்வாக முந்தி பெற உணர்வே நாமாயோட முந்தி பெற. எப்பேற்பட்ட அற்புதமான உபதேச உந்தியாரின் பகவான் ரமணனுடைய கூற்று. இப்ப நம்ம வரலாம். அந்த உணர்வு எங்க இருக்கு பாருங்க. நம்ம உணர்வுன்னு என்ன சொல்றோம்? கோபம் ஒரு உணர்வு. கூடவே வாங்க. ஞானம், நாலேஜ், ஒரு ஞானம் பேசுறீங்கப்பா, நல்லது செய்யப்பா, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கலவே, நீவது விளக்கே, உடையது விளம்பே, ஊக்கமது கைவிடே, எண்ணெடுத்திகளே, ஏற்பது இகழ்ச்சி. ஔவையார் படிங்க சார், அது போதும். திருக்குறளாவது 1 லைன், ஔவையார் ஒரே 3/4 லைன் தான் படிங்க. ஆக கோபம் என்பது ஒரு உணர்வு. அதற்கு மாற்றாக we are nothing but the duality. நாம் இருமையில் இருக்கிறோம். ஆண் பெண், கோபம் தாபம், நல்லது கெட்டது, இருள் ஒளி. The whole planet Earth is created by the duality. அந்த duality நமக்குள்ளேயே இருக்கு. நம்ம நரம்பு மண்டலத்துல இருக்கு. நரம்பு தானே உணர்வு. இப்ப கை கால் மரத்து போச்சுன்னு எப்படி சொல்றீங்க? பசிக்குதுன்னு எப்படி சொல்றீங்க? கோபம் வருதுன்னு எப்படி சொல்றீங்க? எல்லாமே உணர்வுகளின் பல ரூபங்கள். So when you take the polarity, there is always there is a electron and a neutron, isn't it? அப்போ நமக்குள்ள இந்த polarity இருந்துட்டே இருக்கு. அப்போ வரலாம்.
நம்ம இதுதான் காஸ்மிக் எனர்ஜி. சஹஸ்ரஹாரா, it is the cosmic energy. There's no duality. Ardhanarishwara tattva. When you come to the Agnya, then only you come to know that you start identifying yourself with the body. நான் ஆம்பளை, நீ பொம்பளை, நான் பணக்காரன், நீ ஏழை, நான் கிறிஸ்தவன், நீ வந்து நீ வந்து ஐயங்கா, குதிரை குத்துறோம். நானுங்கிற உணர்வு இங்கதான் வருது. அந்த நானுங்கிற உணர்வு என்ன வருது? அப்ப நெகட்டிவ் எனர்ஜி கோபம். உனக்கு என்னடா தெரியும்? அட போட, கோபம் உணர்வு. அதற்கு மாற்று ஞானம், நாலேஜ். நீ என்ன வேணா கூப்பிட்டுக்கோ, நான் உன் மேல வச்சு அன்பு தானே. நீ சொல்லிட்டுன்னா நான் மாறிட போறேனா? நீ முட்டாள் சொன்னா முட்டாள் ஆயிடுவேனா? அப்போ அந்த கோபமே போயிடும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களை கண்ணாபுனா ஒருத்தர் திட்டுறாரு, அது ஒரு குழந்தை மாதிரி பாருங்க. நான் எப்பவுமே கிளாஸ்ல தான் சொல்லுவேன், அதுக்காக குழந்தை மாதிரி சிரிக்காதீங்க, உள்வாங்கிக்கோங்க. நீ முட்டாள் சொன்னா முட்டாள் ஆயிடுவேனா? சரி, திட்டிக்கோ. அதுதான் the negativity. The positive negativity is the anger and the positivity is the knowledge. That is the Agnya. Then you come to the Vishuddha. Vishuddha, ஒரு துக்கத்து வீட்டுக்கு போறீங்க, துக்கம் ஒரு சாவு வீட்டுக்கு போறீங்க. அப்படியே ஒன்னும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சம்பந்தமே இல்லாத வீட்டுக்கு போய் ஃபிதர் அட்டென்ட் பண்ணீங்கன்னா கூட, ஒரு மரணத்தை அட்டென்ட் பண்ணீங்க கூட, உங்களுக்குன்னு தெரியாம அழ வரும். உண்டா இல்லையா? டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அதை உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, தூரத்து உறவா இருப்பாங்க, ஒண்ணு விட்டா ஒருத்தர் இருப்பார். அங்க போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறச்சு, எல்லாரும் ஐயோ விட்டு போயிட்டே. அப்ப நீங்க எவ்வளவுதான் கல்லு நமக்கு சம்பந்தமே இல்லை நினைச்சா கூட, the energy field, the vibrations make something to the system and you start crying. மனசு கனத்து போயிடும். That is the dukkha, the grief. அதே போல உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத நிலையில உங்களுக்கு தோள் கொடுத்து நான் இருக்கேன், என்னால முடிஞ்சதை பண்றேன்னு நினைக்கிறச்சேன், அவர் நன்றியில உங்கள் மனம் நிறைவேறச்சேன், மறுபடியும் துக்க தொண்டத்தை அடைச்சுக்கும். சோ துக்கம் என்பது ஒரு உணர்வு, நன்றி என்பது அது உணர்வு. துக்கம் என்பது நெகட்டிவ், நன்றி என்பது பாசிட்டிவ். ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவர் இறந்து போயிடுறார், ஐயோ இறந்து போயிட்டே. there is no action replay in the human world. அவர் செஞ்ச நல்லதுலாம் நினைச்சு பாருங்க. ஆஹா, அவரெல்லாம் என் கூடவே இருந்தார், அவரெல்லாம் எனக்கு தோள் கொடுத்தார், அவரெல்லாம் என் ஆபத்து காலத்தில் என்னை காப்பாற்றினார். நல்லது நினைங்க, உடனே நன்றி கிராட்டிடியூடா மாறிடும். குருஜி ரொம்ப அழகா சொல்வார், எனர்ஜி ஷிஃப்ட் happens in you automatically. Never get stuck with the negative, go to the positive. கோபம் வரச்ச ஞானத்துல பாருங்க, துக்கம் வரச்ச அவங்க செஞ்சு நன்றி எல்லாம் உணர்த்தி பாருங்க, துக்கம் போயிடும். உங்களுக்குள்ள ஆனந்தம், சந்தோஷமா, அடடாடா எப்படிலாம் இருந்தாண்டா, அவர் எப்படிலாம் கூட இருந்தார், எப்படிலாம் என்ன பார்த்து, அந்த மாதிரி ஷிஃப்டா இருப்ப. கிராட்டிடியூட் and you come to the heart center, anahata. The positive is unconditional love. உன் மேல வச்ச அன்பு தான், நீ ஏத்துக்கிட்டா. அதே நெகட்டிவ் இஸ் பொசசிவ்னஸ். எனக்கு மட்டும்தான் அவன் பண்றாரு, நான் சொல்றத அவன் கேட்கணும், நான் சொல்றத அவன் செய்யணும். First is possessiveness, next is a fear complex, the last is a hatred. ஆக the energy தனது, எனது, எனக்கு, என்னுடைய, அது பயமா மாறுது. எங்க என்னை விட்டு கைவிட்டு போயிடுமோ, எங்க தோளுக்கு மிஞ்சின பிள்ளை என்னை விட்டு போயிடுவானோ பயம். அது கடைசியில அவன் தொலைஞ்சு போகட்டும், அவன் வாழ்க்கையில தலை முழுகிட்டேன். hatred. The same is unconditional love. அவன் என் பையனா இருந்தாலும் அவன் தோளுக்கு மிஞ்சின, அவனுக்கு ஒரு வழி இருக்கு, அவன் தன் வழியை தேடிக்கிறான். சிறக முளைச்செடுத்து பறவையை கூண்டு அடைக்க முடியாது, அது பறக்கத்தான் செய்யும். அது பறந்து தன் அனுபவங்களை பெறும். ஃப்ரீயா விடுங்க. அப்போ உனக்குள்ள அந்த அன்பு மட்டுமே நிற்கும், பொசசிவ் இருக்காது, எங்க போயிடுவான்னு பயம் இருக்காது, அவன் தொலைஞ்சு போறான்ற வெறுப்பும் இருக்காது, அன்புதான் இருக்கும். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சர்வேஜனோ சுகினோபவன் நம்ம சொன்ன மட்டும் பத்தாது, அது உள்ளத்தின் கூற்றாக இருக்க வேண்டும். And you come to the navel center. The negative is the greed and jealousy. Greed, பேராசை, jealousy, பொறாமை. நீங்க இதெல்லாம் பாருங்க, கிரீட், பொறாமை செஞ்சாங்க, உங்க வயிறு கபகபகவானும். யோசிச்சு பாருங்க, வயித்த கலக்கும். Because your navel point is the first brain, that's the gut feeling. நல்லதோ கெட்டதோ வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு, வயித்த பரட்டுறதுடா.
பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு போவீங்க. அதுக்கு உங்க உணர்வுகளுக்கு ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அதே நேரத்துல பாசிட்டிவிட்டி இஸ் ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி. வயிறு குலுங்க சிரிச்சா பண்ணி ராத்திரி எல்லாம் வயிறு குலுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும். Positivity. When the negative shift happens, make a shift on. And then you go to the Swadhisthana, your genital center. The positive is a creativity. Kavidai, Karpanai, Kalai, Nayam Mikal. Negativity is the sex obsession. Sex duality உழந்து தெரியுது. அப்ப எல்லாம் பாசிட்டிவ் பக்கமே வாங்க. ஆக்ஞா, ஞானம், your gratitude, and your anahata is unconditional love. Your navel point is joy and generosity. Your genitals, the swadhisthana, is creativity. Your whole system will be brimming and vibrating with energy, maximum energy in the mooladhara. Are negative எடுத்துக்கோங்க, anger, then the sorrow or grief, and then possessiveness, and then you go to the greed and jealousy, and the sex obsession. All the energy will be drained, and you will be an inert person. அதனால தான் பகவான் ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கோபமா இருக்குச்சே உங்களுக்கு திடீர்னு சோர்வு வரும், டயர்ட் ஆயிடுவீங்க, யூ ஃபீல் ட்ரெயின்ட். அதே போல கிரீஃப் இருக்கிறச்சே யூ ஃபீல் ட்ரெயின்ட். எஸ் ஆர் நோ? பிராக்டிகலி எவ்ரிதிங் வெரிபடி. ஒருத்தவங்க பொறாமப்பட்ட என்னையே பிரயோஜனம்? பக்கத்து கம்பளிக்கிற கார் உன் கார் ஆயிடுமா? நீ கார் வேணும்னு நினைச்சு நீ கார் வாங்கணும். அவன் கார் வாங்கிட்டானே, அவன் கார் வாங்கிட்டானே, அவன் கார் வாங்கிட்டானே, அவன் பாட்டு கார்ல ஜாலியா போயிட்டு இருப்பான். யாரு எனர்ஜி போறது? உன் எனர்ஜி தானே போறது. அது தான் பிராணா, the precious prana that you get by doing the kriya, 3-stage pranayama, bastrika, om chanting and the kriya. You'll be brimming with energy. அது பெருசு கிடையாது. You should be intelligent enough. You should be prudent enough. You should be careful enough. You should be diligent enough to retain that energy in each and every thought, each and every word, and the action that you do. That is a real achievement. Aditha, Shavana, Marana, Nitityasana, you have to practice it. You should imbibe it. You should assimilate it. It should become a part of your being. உள்ளதை உணர்ந்த உணர்வு வேறு இன்மையின். நீ கோவப்பட்ட நீ தான் கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணும். நீ துக்கப்பட்ட எப்படி நன்றிக்கு மாத்திரம் உனக்கு தான் தெரியணும். அதுதான் இந்த நாலேஜ். அப்படி வந்து தன்ன யூ ஆர் த ஆனந்த தத்துவ. வேற எங்கேயுமே கிடையாது. நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. அந்த அற்புதமான உச்சக்கட்டத்தை நீ அடையும் பொழுது தாய்மையின் நிறைவடைவாய். பையன் கண்ணாப்புனா திட்டுறாங்க அம்மா, உனக்கு எதுக்கு நீ என்ன நதிகர பெத்து போட்ட ஊட்டு. அவங்க அம்மா பாக்குற நம்ம பையன் தானே. சின்ன குழந்தை நம்ம நெஞ்சில ஏறி மிதிச்சா நம்ம கோவப்படுறோமா? இல்லையே. அது நம்ம குழந்தைன்னு எடுத்துக்கிறோமோ இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த ஞானம். அடுத்தது லவோ ரிமான், ஐயோ நான் PhD கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, கண்ணு கிடைக்கண்டா. கடவுள் நமக்கு வழிகாட்டுவாருண்டா. நீ முயற்சி பண்ணடா. கிராட்டிடியூட், பக்தி, சரணாகதி. எனக்கு தான் மட்டும் நான் இது மட்டும் கேட்க போறேன். பண்ற விட்டா பயம், எனக்கு வாழ்க்கையில் வர ஒண்ணுமே கிடையாது. ஃபியர் காம்ப்ளெக்ஸ், தூக்கு போட்டுப்பாங்க, ரயில் முன்னாடி குதிச்சிடுவேன். ஏய் என்னடா இத்தனை வருஷம் உனக்கு காப்பாத்துற சக்தி உனக்கு காப்பாத்தாத? யார் உனக்கு இன்ஜினியரிங் சீட்டு கொடுத்த? யாரும் உன்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சா? யாரும் உனக்கு வேலை கிடைச்சது? ஆமா ஆமா. have that kind of love, unconditional love, and greed and jealousy. இப்ப என்ன நமக்கு தயவு குறைஞ்சு போச்சா? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல கார் நிக்குது, நமக்கு சாப்பாடு எல்லாம் போச்சா? தங்கத்து நிழலாம் போச்சா? பி கிரேட்ஃபுல். அப்போ உனக்குள்ள இந்த ஜாய், ஆமா நிஜம்தானே அம்மா சொல்றது, தன்னிறைவு. சும்மா காமத்துல ஒழுங்கு என்ன பிரயோஜனம்? இருக்கிறதுலாம் ட்ரெயினை போய் கண்ணெறிஞ்சி மண்டை காஞ்சி தேவையா? அது போல இயற்கையை பாருங்க, பச்சை பசேல்னு பாருங்க, அந்த பச்சை கிளிகளை பாருங்க, பறந்து செல்லும் பறவைகளை பாருங்க, நிம்ம ஜில்லுன்னு தண்ணியில குளிங்க, கிரியேட்டிவிட்டி தானா வரும். அது போல ஒன்ஸ் யூ பிகம் த உச்சக்கட்டமே தாய்மை தான். The more and more you develop, யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதை, நமஸ்தஸ்யை 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 நமோ நம. Everybody, every life energy need to become the mother nature. அதனால்தான் நீங்க எவ்வளவு இயற்கை சக்தி கூட ஒன்றி பெற முடியுமோ பண்ணுங்க. வெறும் செருப்பு போட்டு நடக்காதீங்க. செருப்பை கழட்டி போட்டு
காலால மண்ணுல நடந்துப்பாங்க. வானத்துல மழை பெய்யறச்ச ஒதுங்கி நிக்காதீங்க. அந்த வானத்தை அந்த மழையில நினைங்க. என்ன பாருங்க, சில்லுன்னு அந்த காத்துக்கு மேல படுறச்ச அந்த சுகத்தான உணருங்க, அனுபவிங்க. நல்லா பசிச்சதுன்னா திருப்தியா சாப்பிடுங்க, அந்த சுகத்தை உணருங்க. அது போலவே உங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது சுகமாக நீ அவளாகவும் அவள் நீயாகவும் உணருங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த முழுமையானது நிலைக்கும். அந்த முழுமை தான் இறை. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. இருந்ததும் முழுமை, அதுவும் முழுமை, இதுவும் முழுமை. முழுமையிலிருந்து வந்ததும் முழுமை, முழுமையிலிருந்து முழுமை வந்த பின்பு எஞ்சி இருப்பதும் முழுமை. இறைவா, இது என்ன விந்தை! என் அறிவிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. எந்த ஒரு பொருளில் இருந்து ஒரு பொருளை நீக்கிவிட்டால் முதலில் இருக்க பொருள் குறைவுபடும். 10 கிலோ அரிசியில இருந்து 2 கிலோ அரிசி எடுத்துட்டீங்கன்னா 8 கிலோ தான் இருக்கும் முதல் டப்பா. அதே ஒரு பெண்மகள் கருவுற்று 9 மாதங்கள் கருவில் தாங்கி ஒரு உயிர்ப்பை தன் மகனாகவோ மகளாகவோ ஈன்றெடுக்கும் பொழுது அந்த தாயின் உடலில் ஏதாவது குறைவு ஏற்படுகிறதா? இல்லை, முழுமையாக இருக்கிறது. இன்னும் மெருகு ஏற்றப்படுகிறது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதட்சத்தை பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமே. சார், ஞானத்துக்கு நம் பாரத நாடு தான் சார். இங்க 1008 கும்பகோணர்கள், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் ஞானத்தின் விளைநிலம் பாரத பூமி. திபெத்திலிருந்து கன்னியாகுமரி, அங்கதான் ஞான பூமி. அப்படியே வைப்ரேட்டிங் வித் ஞானம். இப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். அதுவும் குருஜி ஸ்பூன் ஃபீடிங் அஸ். யோ, நீ வண்டியில உட்கார்ந்து காலை நீட்டி உட்கார், நான் பாத்துக்கிறேன், உன்னை எங்க எப்படி சேர்க்கணும் எனக்கு தெரியும். இதை விட பாக்கியம் கிடைக்கும். So be regular in your kriya always and keep the satsang. ஒத்த மனமுடையவராய் யார்கிட்ட சேர்ந்தா நமக்கு நல்லது ஏற்படுமோ அவங்க கூட சேருங்க. அதுதான் சத்சங். ஒத்து வராத கம்பெனி கிடையவே கிடையாது. சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அற்புதமா சொல்லிட்ட ஆதிசங்கரன். நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அது எப்போ வரும்? உனக்கு ஒத்த மனம் சேரணும். அவன் ஞானம் பேச, நீ ஞானம் பேச. இல்லாட்டி ஜெயகுருதேவ் போட்டு விலகிடுங்க, வெறுக்காதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் சேவா. உங்களுக்கு கிடைத்த இன்பத்தை மற்றவுடன் பகிர்ந்து கொள், ஆனந்தமாக பகிர்ந்து கொள். உங்களுக்குள் தாய்மை நிறை. அப்போ நீங்க தான் கடவுள், நாம தான் கடவுள். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் தத்துவம் இருக்கு. அந்த கடவுளாக நாம் நிறைய இந்த மனித பிறவியை தவிர வேற வழியே கிடையாது. அதனால நாம் அரித மானிடராய் பிறப்பது. நமக்கு அப்பேற்பட்ட வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்க வாழ கத்துக்கணும். அதான் வாழ்வாங்க வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. சரியா? ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. என்ஜாய் த லைஃப். row your boat gently down the stream. merrily 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 life is but a dream. வாழ்க்கை என்பது அனுபவங்களின் கோர்வை. அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள். அந்த அனுபவங்களில் நீங்கள் என்ன பாடத்தை கற்றீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த ஆனந்தத்தை ஆனந்தமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த அனுபவங்கள் ஆனந்தமாக உங்கள் வேதனைகளும் சோதனைகளும் வெற்றியின் படிக்கட்டுகளாக, சாதனை படைத்தவர்களாக போகும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் மனித பிறவி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you, sir. Jai Gurudev. Jai. Thank you.